என்ன குட்டி ஸ்டீஸ் எல்லாரும் வந்துட்டுங்களா? வாங்க கதை உலகத்திற்கு செல்லலாம். ஒரு காட்டில் ஒரு புலி ஒன்று வாழ்ந்து வந்தது. அதற்கு வயிற்றில் ஒரு நோய் கண்டிருந்தது. அது ஒரு புல்லாத நச்சு நோய். அந்த நோய் ஏற்பட்டிருந்ததால் அதனால் எவ்விதமான உணவும் உட்கொள்ள முடியவில்லை. நாளுக்கு நாள் மெலிந்து வந்தது. அப்படியே நோய் வளர்ந்து வந்ததால் இறந்து போக நேருமோ என்று அச்சம் புலிக்கு உண்டாகியது. தன் நோயை எவ்வாறு தீர்ப்பது என்று புலி சிந்தனை செய்து கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த ஒரு நரி புலி அதனிடம் தன் நோயை பற்றி கூறியது. உடனே நரி, பக்கத்து ஊரில் ஒரு மருத்துவன் இருக்கிறான். அவன் இது போன்ற நச்சு நோய்களை தீர்ப்பதில் வல்லவன். அவனை போய் பார் என்று கூறிவிட்டு நரி தன் வழியில் சென்றது. புலி மெல்ல மெல்ல நடந்து மருத்துவர் வீட்டிற்கு சேர்ந்தது. அந்த நச்சு மருத்துவன் புலியின் துன்பத்தை கண்டு மனமிறங்கினான். அதற்கு தகுந்த மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்தினான். நோய் தீர்ந்தவுடன் புலிக்கு பசி எடுத்தது. அத்தனை நாட்களாக ஒன்றும் தின்னாமல் இருந்த புலி பசி அதிகமாக இருந்தது. உடனடியாக ஏதாவது தின்ன வேண்டும் என்று தோன்றியது புலிக்கு. தன் நோயை தீர்த்தவன் என்று சிறிது கூட எண்ணாமல் புலி மருத்துவன் மீது பாய்ந்தது. அவனை அழைத்து கொண்டு உடலை கிழித்து தின்றது. நன்றி குணமில்லாத கொடிய புலிக்கு உதவி செய்த மருத்துவன் அதற்கு இரையானான். என்ன குழந்தைகளே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? கொடிய புலிக்கு உதவிய மருத்துவன் அதற்கு இரையானான். என்ன குழந்தைகளே, இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கொடிய புலிக்கு உதவிய மருத்துவன் அதற்கே இரையானான். நல்ல அறிவில்லாத தீயவர்களுக்கு செய்யும் உதவிகளும் இது போலதான் தீமையாக முடியும். எனவே சிந்தித்து செயலாற்ற வேண்டும். என்ன குட்டீஸ், கதை கேட்டீங்களா? மீண்டும் அடுத்த கதை உலகத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.